வெல்கம் எவ்ரி ஒன். இப்போ நம்ம போன சம்மில் நம்ம என்ன பார்த்தோம்னா ரிஃப்ராக்ஷன் ஸ்பெரிக்கல் மிரரில் ஆகிட்டு அது கூட ஃபார்முலா டெரைவ் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்னென்னு பார்த்தோம், μ2 μ1 இந்த ஃபார்முலா பார்த்தோம் சரிங்களா. ஆனால் கான்வெக்ஸ் தான் எடுத்து பார்த்தோம். போன சம்மில் கான்வெக்ஸ் தான் எடுத்து பார்த்தோம். அதே சமயம் கான்கேவும் நம்ம எடுத்து பார்த்தாலும் சேம் ஃபார்முலா, இதே ஃபார்முலா தான் வரும். ரைட், அது நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகே, அப்போ இங்கே நம்ம ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டெர்மினாலஜிக்கு என்னன்னு மீனிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். போன சம்லேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், திருப்பி இதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ μ1 அப்படின்றது என்ன, ரேரர் மீடியம் சரியா. μ2ன்றது டென்சர் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரேரர் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், டென்சர் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஆக்சுவலாக ஸ்பெரிக்கல் மிரர் வந்து ஏர்ல வச்சிருந்தோம்னா, நம்ம இந்த ஏர்ல இந்த ஸ்பேஸ்ல ஏர்ல ஸ்பெரிக்கல் மிரரை வைக்கிறோம்னா, ஏர்ல இருந்து ஆப்ஜெக்ட் ஏர்ல இருந்து என்ன ஆகுது, லைட் பாஸ் ஆகி ஸ்பெரிக்கல் மிரரோட சர்ஃபேஸ்ல ரிஃப்ராக்ஷன் நடக்குது. அப்போ ஸ்பெரிக்கல் மிரர் தான் கிளாஸ், அது வந்து கிளாஸ் மேடப் ஆஃப் கிளாஸ். அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2ன்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் கிளாஸ் ஏர், டென்சர் மீடியம் ரேரர் மீடியம் சரிங்களா. இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இந்த ஃபார்முலாவை அப்படியே உல்டா பண்ணணும். பிகாஸ் ரேரர் மீடியத்துல இருந்து டென்சர் மீடியத்துக்கு லைட் பாஸ் ஆகும் போது நம்ம μ2 மைனஸ் μ1, இங்க வந்து μ2 டிவைடட் பை v, μ1 டிவைடட் பை u, இங்க μ2 மைனஸ் μ1 டிவைடட் பை r இங்க எழுதுற அதே ஃபார்முலாவை டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு லைட் பாஸ் ஆகி ரிஃப்ராக்ஷன் நடக்கையில அப்படியே உல்டாவா எழுதுவோம். பாத்துக்கோங்க, இங்க μ2ன்னு எழுதுறதா μ1 எழுத போறோம், அவ்வளவுதான். μ1 μ2 μ1 μ2 இங்க கீழே இருக்க செட் அப்படியே வந்துடும் சரியா. இங்க v வந்துடும், இங்க u வந்துடும். அதே மாதிரி v u வருது, இங்க r வருது, எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா. ரைட், அப்ப இங்க ஏர்ல வச்சிருக்கிறனால ரேரர் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1ன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி மேக்ஸ்ல நம்ம ப்ராப்ளம்ல நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் சரியா. அடுத்த μ2ன்றது ஸ்பெரிக்கல் மிரர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதை μன்னு எடுத்துக்க போறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த டேர்மை பவர் ஃபேக்டர்னு சொல்றோம். என்னது பவர் ஃபேக்டர்? பவர் ஃபேக்டர்னா என்ன, அந்த ரிஃப்ராக்ஷன் எவ்வளவு தூரம் ரிஃப்ராக்ஷன் ஆகி எவ்வளவு தூரம் கன்வர்ஜ் ஆகுது, எவ்வளவு தூரம் டைவர்ஜ் ஆகுதுங்கிற மெஷர் தான் நமக்கு இந்த பவர் ஃபேக்டர் சொல்லுது சரிங்களா. இந்த போர்ஷனை நம்ம பவர் ஃபேக்டர்னு சொல்றோம் சரியா. இந்த போர்ஷனை பவர் ஃபேக்டர்னு சொல்றோம். ஓகே, இது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஒரு வேளை நம்ம ஜாமெட்ரி நமக்கு தெரியும்ல, கான்வெக்ஸ் மிரரா இருந்துச்சுன்னா அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பாசிட்டிவா தான் இருக்கும். அப்ப இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும், இமேஜ் ஃபார்ம் ஆகிறது நெகட்டிவா இருந்துச்சுன்னா, இமேஜ் வந்து ஏர்ல ஃபார்ம் ஆச்சு நெகட்டிவா இருந்துச்சுன்னா சரிங்களா. அப்ப என்ன ஆகும், இங்க வந்து கான்வெக்ஸ் மிரருக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பாசிட்டிவ்ல தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். இமேஜ் v வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா, அதாவது ஏர்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்ப இதுல நம்ம u வந்து இது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து இந்த r பை மியூ மைனஸ் 1க்கு ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகிறது எப்படி இருக்கும்னா, ஏர்ல ஃபார்ம் ஆயிருக்க இமேஜ் வந்து வெர்ச்சுவலா இருக்கும் சரிங்களா. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா வெர்ச்சுவலா இருக்கும், இல்லாட்டினா நார்மலா அது ரியலா இருக்கும் சரிங்களா. u வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u வந்து இந்த r பை மியூ மைனஸ் 1க்கு கம்மியா இருந்துச்சுன்னா அந்த ஏர்ல ஃபார்ம் ஆகிற அந்த இமேஜ் வந்து வெர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஷார்ட்கட். ஆர்ன்றது என்னது, கான்வெக்ஸ் மிரரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சரிங்களா. ஆனா கான்கேவுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன இருக்கும், மைனஸ்ல இருக்கும். அது தெரியும் நமக்கு, ஏன்னா நம்ம மிரரை பிளேஸ் பண்ற பொசிஷன் நமக்கு தெரியும், கன்வென்ஷன் நமக்கு தெரியும், அதனால நமக்கு தெரியும் சரி. ரைட், அப்ப இமேஜ் என்ன, இமேஜ் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. அப்ப வந்து இமேஜ் நெகட்டிவ்ல இருக்குன்னா எப்பவுமே ஏர்ல தான் ஃபார்ம் ஆகும், வெர்ச்சுவலா